ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இஸ் டூ ஃபேஸ் லாக்கிங். அது ஒரு டைப் ஆஃப் லாக்கிங் இருக்குது. இன்னொன்று வந்து டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டூ ஃபேஸ் லாக்கிங் பற்றி அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோகால் பற்றி பார்த்துடலாம். ஸோ டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோகாலில் என்ன, இஃப் எ போர்ஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன் cannot be committed. ஓகேவா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வந்து என்ன பண்ண முடியலன்னா கமிட் பண்ணவே முடியல, ஓகேவா, ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷனால் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து அந்த டேட்டாவில் அக்கர் ஆச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி ஆகணும், திருப்பி வந்து அன்டன் பண்ணி ஆகணும், அதாவது அன்டூ பண்ணி ஆகணும், ரோல் பேக் பண்ணி ஆகணும். ஓகேவா, இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், ரோல் பேக் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஏதோ சம் டிரான்சாக்ஷன், பேங்கிங் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம சிஸ்டமில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆகுது, ஓகேவா, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. அப்போ வந்து என்ன பண்ணுது, நம்ம எது வரைக்கும் பண்ணோமோ அது வரைக்கும் இருக்குமா, கிடையாது. ஸோ திருப்பி என்ன ஆகிடும்னா லாக் அவுட் ஆகி திருப்பி ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வந்து திருப்பி என்ன ஆகிடும்னா ரோல் பேக் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலுக்கு வந்து போகிறோம். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா டு மெயின்டைன் கன்சிஸ்டன்ட் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம டூ ஃபேஸ் லாக்கிங்க்கு போகிறோம். ஸோ டூ ஃபேஸ் லாக்கிங்கில் வந்து பார்த்தோன்னா டூ ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஃபேஸ் வந்து என்னது, ப்ரிப்பரேஷன். செகண்ட் ஃபேஸ் இஸ் கால்டு ஃபைனல் கமிட். ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும், ஓகேவா, ஸோ கோஆர்டினேட்டர் இருக்காங்க, சபார்டினேட்ஸ்னு இருப்பாங்க. ஓகேவா, இந்த லாக்கிங் ப்ரோட்டோகால் டூ ஃபேஸ் லாக்கிங் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது சபார்டினேட்டர், கோஆர்டினேட்டர் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா, ஸோ ஃபேஸ் 1ல் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறாங்க. என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணுவார், கோஆர்டினேட்டர் சென்சியை ப்ரிப்பேர் டு கமிட் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எல்லா சபார்டினேட்ஸுக்கும் வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, ப்ரிப்பேர் டு கமிட் மெசேஜ் டு ஆல் சபார்டினேட்ஸ். ஸோ அப்போது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த டிரான்சாக்ஷனை நிறைய ரிசோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா செஞ்சிட்ருக்கு அந்த டிரான்சாக்ஷனை. அப்போ திடீர்னு வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் வந்து அந்த டிரான்சாக்ஷனில் அக்கர் ஆகும் பொழுது கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணி ஆகணும், ஒன்று அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா அந்த டிரான்சாக்ஷனை வந்து இது வரைக்கும் பண்ண ஒர்க்கை எல்லாத்தையுமே வந்து ரோல் பேக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒர்க்கை தான் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ அதற்காக கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரிப்பேர் டு கமிட் அப்படின்ற ஒரு மெசேஜை அவங்களுடைய சபார்டினேட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ சபார்டினேட் என்ன பண்ணுவாங்க, சபார்டினேட் ரிசீவ்ஸ் த மெசேஜ். ஸோ ஃப்ரம் கோஆர்டினேட்டர்கிட்ட இருந்து மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் த டிரான்சாக்ஷன் லாகு அண்ட் சென்ட் அன் அக்னாலஜ்மெண்ட். திருப்பி வந்து கோஆர்டினேட்டருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா, ஸோ எப்போ அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் ப்ரிப்பேர்டு டு கமிட் அப்படின்னு இருக்கலாம், அப்படி இல்லைனா நோ நாட் ப்ரிப்பேர்டு டு கமிட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மெசேஜஸ், அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் அந்த பர்டிகுலர் சபார்டினேட் வந்து ஓகே நான் வந்து கமிட் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அனுப்பலாம். இல்லை ஒரு சில சபார்டினேட் வந்து நோ ஐ எம் நாட் ப்ரிப்பேர்டு அப்படின்னு வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜை வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி கோஆர்டினேட்டருக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக் ஷியூர் தட் ஆல் நோட்ஸ் ஆர் ரெடி டு கமிட். ஸோ இப்போ கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா நோட்ஸுமே வந்து கமிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கமிட்னா என்னது, நம்மளுடைய ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு தான், கமிட்னு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து லேபை விட்டு வெளியில் வருவோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் லேப்லலாம் வந்து குவரிஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கமிட் கமாண்ட் வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா நோட்ஸுமே வந்து கமிட் பண்ணுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஆர் இட் அபார்ட்ஸ் த ஆக்ஷன். ஸோ ஒரு வேளை வந்து இல்லைன்னா அந்த ஆக்ஷனை வந்து என்ன பண்ணிடும், அபார்ட் பண்ணிடும். இஃப் ஆல் நோட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு டு கமிட், இப்போ எல்லா நோடுமே வந்து கமிட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா தென் டிரான்சாக்ஷன் கோஸ் டு ஃபேஸ் 2. ஓகேவா, ஸோ எல்லா நோடுமே வந்து ரெடி டு கமிட் அப்படின்னும் பொழுது டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணிடும், நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகும். ஓகே, இதில் இல்லைனா ஒன் ஆர் மோர் சபார்டினேட் ரிப்ளை நோ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. அதாவது அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்புது இல்லையா, அதில் 1 or 2 சபார்டினேட் வந்து நாட் ப்ரிப்பேர்டு நோ அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணுவார், அபார்ட் மெசேஜை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி அதை வந்து அன்டூ பண்ணிவிடுவார். இது வரைக்கும் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே, இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ், என்னென்ன டிரான்சாக்ஷன் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து திருப்பி அன்டூ பண்ணுறதுக்காக அபார்ட் அப்படின்ற மெசேஜை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவார். ஓகேவா, ஸோ இப்போ ஃபேஸ் 2க்கு வரும். ஸோ ஃபேஸ் 2ல் என்ன அப்படின்னா ஃபைனல் கமிட் தான் வந்து ஃபேஸ் 2.
ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, த கோஆர்டினேட்டர் ப்ராட்காஸ்ட் ஏ கமிட் மெசேஜ். அதாவது இப்போ எல்லா சபார்டினேட்டும் கமிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவார், செகண்ட் ஃபேஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்கே வந்து என்ன பண்ணுவார், எல்லாருக்குமே வந்து கமிட் மெசேஜை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி விடுவார். ஓகேவா. ஸோ அண்டு வெயிட் ஃபார் ரிப்ளை. எல்லாருக்கும் கமிட் மெசேஜை அனுப்பி விட்டுட்டு அவங்களுடைய ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுவார். ஸோ சபார்டினேட் ரிசீவ்ஸ் த கமிட் மெசேஜ். ஸோ இப்போ கோஆர்டினேட்டர்கிட்டேருந்து வந்த கமிட் மெசேஜை சபார்டினேட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க. தென் அப்டேட்ஸ் த டேட்டா பேஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேட் த டேட்டா பேஸ். சபார்டினேட் வந்து என்ன பண்ணுறாங்க, கோஆர்டினேட்டர்கிட்டேருந்து வந்த கமிட் மெசேஜை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த மெசேஜுக்கான அப்டேட்ஸை டேட்டா பேஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்டேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய ஒர்க்கை எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிக்கிறது. எது வரைக்கும் பண்ணுமோ அது வரைக்கும் அந்த ஒர்க்கை வந்து சேவ் பண்ணுறது. அதுதான் வந்து ஸோ அதான் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ த சபார்டினேட் ரிப்ளை வித் கமிட்டட் ஆர் நாட் கமிட்டட். இப்போ சபார்டினேட் வந்து திருப்பி வந்து ரிப்ளை வந்து கொடுக்கணும், கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இல்லை சிலவங்க வந்து நாட் கமிட்டட் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் சபார்டினேட், இஃப் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் டிட் நாட் கமிட்டு, யாராவது ஒன்று ரெண்டு சபார்டினேட்டை அவங்களுடைய ஒர்க்கை கமிட் பண்ணலை அப்படின்னா கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அபார்ட் மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபோர்சிங் தெம் டு அன்டூ ஆல் சேஞ்சஸ். ஓகே. ஸோ அப்போது ஒரு விஷயத்தை எல்லாரும் வந்து செஞ்சுட்டு இருக்கும்பொழுது நடுவில் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஃபெயிலியர் ஆன உடனே அந்த லீடர் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து உங்களுடைய ஒர்க்கை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஓகேவா. அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஓகே நான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம். அப்படி சேவ் பண்ண முடியல அப்படின்னு சில பேர் அனுப்புகிறாங்க அப்படின்னா உடனே அந்த கோஆர்டினேட்டர் என்ன டெசிஷன் எடுக்கணும், கண்டிப்பாக இதில் வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அக்கர் ஆகும். ஏன்னா ஒரு சில பேரால் சேவ் பண்ண முடியுது, ஒரு சிலரால் அந்த ஒர்க்கை வந்து சேவ் பண்ண முடியல அப்படின்னா டேட்டா கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ராங்காக வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அபார்ட் மெசேஜை அனுப்பிடுவார். ஸோ அந்த அபார்ட் மெசேஜ் வந்து என்ன பண்ணும், என்னென்ன ஒர்க்கெல்லாம் புதுசாக நம்ம செஞ்சோமோ அந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே வந்து அன்டூ பண்ணி நம்மளுடைய ஓல்டு ஒர்க்குக்கு போயிடும். அதாவது ஓல்டு டேட்டாவை அது வந்து என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோகால். இது பேர் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸோ டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலை 2PL அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணுவாங்க. இந்த டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலில் என்ன பண்ணுறாங்கன்னா இட் டிவைட்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த எக்ஸிக்யூஷன் ஃபேஸை வந்து என்ன பண்ணுறாங்க, 3 பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா. 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா லாக் வந்து என்ன பண்ணும், லாக் பர்மிஷன் வந்து கேட்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஃபேஸு. ரெண்டாவது, அதுக்கு லாக் பர்மிஷன் கிடச்சிருச்சு. இப்போது அந்த டிரான்சாக்ஷனை அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடும், லாக் பண்ணிவிடும். எந்தெந்த டேட்டாவை வச்சு டிரான்சாக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடும், மற்ற டிரான்சாக்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ண விடாமல் லாக் பண்ணி வச்சிடும். ஓகே. ஸோ தேர்ட் ஃபேஸ் வந்து என்னென்னா, அந்த லாக் பண்ணி வச்சதை அன்லாக் பண்ணணும், ரிலீஸ் ஆஃப் த லாக்ஸு. ஸோ ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் வேறு புதுசாக வந்து டேட்டாவை லாக் பண்ணுறதுக்கு இது வந்து என்ன பர்மிஷன் வந்து கேட்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த 3 பார்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஒன், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஒர்க்குக்கு தேவையான டேட்டாவை எல்லாத்தையுமே லாக் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கேட்குறது. அப்புறம் பர்மிஷன் வந்து கெட் பண்ணிக்கிறது. மூணாவது, டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது. அந்த டைமில் நியூ லாக்ஸ் வந்து அது வந்து அக்வயர் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்லே வந்து 2 ஃபேஸஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. இட் இஸ் டிவைடட் இன்டூ 2 ஃபேஸஸ். ஸோ ஒன்று வந்து என்னென்னா க்ரோவிங் ஃபேஸு, இன்னொன்று வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸு. ஓகேவா. ஸோ க்ரோயிங் ஃபேஸ் அப்படின்னா லாக் வந்து கேட்கும். ஓகேவா. பட் நாட் ரிலீஸ் எனி லாக் வந்து ஒப்டைன் பண்ணும், பட் நாட் ரிலீஸ் எனி லாக் எதுவும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணாது. இது வந்து க்ரோயிங் ஃபேஸ். அதாவது அப்படியே ஒரு டைமாக ஒரு லாக்காக வந்து என்ன பண்ணிவிடும், ஒப்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த லாக்கை வந்து திருப்பிலாம் வந்து ரிலீஸ் பண்ணாது. ஸோ அதை வந்து க்ரோயிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்றது லாக்கை வந்து 1 by 1 அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிலீஸ் பண்ணிக்கிட்டே கடைசி வரை வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடும். ரிலீஸ் பண்ணும்போது நடுவில் போயிட்டு புதுசாக ஒரு லாக்கை வந்து என்ன பண்ணாது, அது வந்து ஒப்டைன் பண்ணாது. ஓகேவா. ஸோ லாக்கை ஒப்டைன் பண்ணால் ரிலீஸ் எதுவும் பண்ணாது. ஒருவேளை லாக்கை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா புதுசாக நியூ லாக்ஸ் எதையும் வந்து ஒப்டைன் பண்ணாது. ஸோ அதை வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் என்னென்ன டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, ரிகரஸ் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப்
டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால்னா என்னென்னு, இது வந்து கேஸ்கேடட் ரோல் பேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ கேஸ்கேடட் அப்படின்னாவே 1 by 1 ஒன்றுக்கு கீழே ஒன்று அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து கேஸ்கேடட். அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரோல் பேக் பண்ணுறத இது வந்து என்ன பண்ணும், அவாய்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் வந்து ஃப்ரீ வந்து இருக்காது இதில். ஓகேவா, அதாவது இந்த டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் இருந்துச்சுன்னா டெட்லாக் வராது அப்படின்லாம் வந்து நம்மளால இதில் வந்து நினைக்க முடியாது. ஓகேவா, so this is not a deadlock free. okay, so next வந்து என்ன சொல்றாங்க, if data is being modified, so data வந்து modify ஆயிடுச்சு, ஒரு டிரான்சாக்ஷனால டேட்டா மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதர் டிரான்சாக்ஷன் அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்காது until ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து கமிட் பண்ணுற வரைக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அந்த டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கமிட் பண்ணுற வரைக்கும் செகண்ட் டிரான்சாக்ஷன் அந்த டேட்டாவை ஒப்டைன் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு டேட்டா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஒரே டேட்டாவை சேம் டைமில் நிறைய பேர் அப்டேட் பண்ணுறாங்க, ரீட் பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா வந்து அதோடைய ஒரிஜினாலிட்டியே வந்து போயிடும். ஓகேவா, ஸோ அந்த ப்ராப்ளமை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலுக்கு போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன் 1 and 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, லாக் எஸ் அப்படின்னா ஷேரபிள். ஓகேவா, லாக் ஷேரபிள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை லாக் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் டிரான்சாக்ஷன் 2ல் வந்து என்ன பண்ணுறாங்க, அதே டேட்டாவை வந்து இங்கே வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி வந்து டிரான்சாக்ஷன் 1ல் ஆஃப்டர் சம் டைம் எக்ஸ்க்ளூசிவ் லாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து எக்ஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கு, எஸ் அப்படின்றது ஷேரபிள் லாக்கு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து டிரான்சாக்ஷன் 1 ஷேரபிள் லாக் வந்து ஒப்டைன் பண்ணுறாங்க, அப்புறம் திருப்பி எக்ஸ்க்ளூசிவ் லாக் வந்து ஒப்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேரபிள் லாக்கை அன்லாக் பண்ணுறாங்க, அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை அன்லாக் பண்ணுறாங்க. அப்போ இங்கே க்ரோயிங் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 2 க்ரோயிங் ஸ்டேஜ், ஷ்ரிங்கிங் ஸ்டேஜ் அப்படின்னா ரிலீசிங் த லாக், அதை தான் வந்து ஷ்ரிங்கிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, இப்போ டிரான்சாக்ஷன் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரோயிங் ஸ்டேஜ் வந்து என்னென்னது, அப்படியே கண்டினியூஸாக லாக் பண்ணிகிட்டே வரணும், நடுவில் வந்து எதுவும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணக்கூடாது, லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே கண்டினியூஸாக லாக் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, லாக் எஸ் ஆஃப் ஏலேருந்து லாக் எக்ஸ் ஆஃப் சி வரைக்கும் லாக்னு தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் என்ன இருக்குது, அன்லாக்னு போட்டிருக்கு. ஸோ லாக் பண்ணிகிட்டே வராங்கன்னா அது வந்து க்ரோயிங், அன்லாக் பண்ணிகிட்டே வராங்க, நடுவில் எதுவும் வந்து லாக் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஷ்ரிங்கிங் ஃபேஸ். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் ப்ரோட்டோகால். அடுத்தது வந்து ரிகரஸ் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸோ ரிகரஸ் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்றது இதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா கேஸ்கேடிங் ரோல் பேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுது. ஓகேவா, நிறைய டிரான்சாக்ஷன் வந்து இருக்கும், அது வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நடுவிலே வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதால திருப்பி வந்து எல்லா டிரான்சாக்ஷனையும் ரோல் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நிறைய டிரான்சாக்ஷன் அப்படின்றதான் கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஸ்கேடிங் ரோல் பேக்கை வந்து அவாய்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இட் ரெக்வயர்ஸ் ஆல் ஷேர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸ் டு பி ஹெல்ட் அன்டில் த டிரான்சாக்ஷன் கமிட். ஒரு டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஷேரபிள் லாக் வேணும், என்ன எக்ஸ்க்ளூசிவ் லாக் வேணும், அதை எல்லாத்தையுமே வந்து ரெக்வயர் பண்ணும். ஓகேவா, யூஸ் பண்ணிக்கும். எப்போ வந்து ரிலீஸ் பண்ணோன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து கமிட் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து அன்லாக் ஆகி அது அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணதுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரிகரஸ் டூ ஃபேஸ் லாக்கிங். இதில் தான் வந்து அந்த ஷேரபிள் எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து இதில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா கன்சர்வேட்டிவ் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து டெட்லாக் ஃப்ரீ, இதுவும் வந்து நாட் டெட்லாக் ஃப்ரீ. ஓகேவா, ரிகரஸ்லையும் வந்து டெட்லாக் ஃப்ரீலாம் வந்து சொல்ல முடியாது, டெட்லாக் அக்கர் ஆனாலும் ஆகும். ஆனால் கன்சர்வேட்டிவ் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகாலில் டெட்லாக் அப்படின்றது வராது. ஓகேவா, இட் இஸ் எ டெட்லாக் ஃப்ரீ. இட் ரெக்வயர்ஸ் லாக்கிங் ஆஃப் ஆல் டேட்டா ஐட்டம்ஸ். ஏன்னா எல்லா டேட்டா ஐட்டம்ஸுமே வந்து இது என்ன பண்ணிக்குதுன்னா லாக் பண்ணிக்குது. ஓகேவா, நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் முன்கூட்டியே டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்கூட்டியே வந்து அட்வான்ஸாக ஒரு டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்றத அட்வான்ஸாகவே வந்து என்ன பண்ணுதுன்னா ரெக்குயர்மெண்ட் வச்சு அந்த டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணிடுது. ஓகேவா, ஸோ அப்போ எல்லா ஐட்டம்ஸும் லாக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டேட்டாவை வேறு டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ தட் டெட்லாக் அப்படின்றது அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஸோ அந்த லாக்கு கன்வர்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபேஸு செகண்ட் ஃபேஸுன்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் எஸ் வந்து லாக் எஸ் லாக் வந்து பண்ணுறோம், அப்புறம் லாக் எக்ஸ் வந்து பண்ணுறோம், அப்புறம் திருப்பி அதை வந்து என்ன பண்ணுறோம், எஸ் லாக்கை எக்ஸ் லாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதை வந்து அப்கிரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் ஃபேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸ் எ லாக் எக்ஸ் எஸ்ஸு, ரிலீஸ் எ லாக் எக்ஸு. ஸோ இப்போ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, கன்வெர்ட் லாக் எக்ஸ் டு லாக் எஸ். இதை வந்து டவுன் கிரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எஸ்சி எக்ஸ் அப்படின்னா என்னது, எஸ் அப்படின்றது ஷேர்டு லாக் டேட்டா ஒன்லி ரீடு நோ மாடிஃபிகேஷன். ஷேர்டு லாக்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை ரீட் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர அந்த டேட்டாவில் போயிட்டு எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவ் லாக்ல டேட்டாவை ரீடும் பண்ணுவாங்க, ரைட்டும் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக்ல வந்து பண்ணுவாங்க. ரீட் பண்ணுறதுக்கு நம்ம லாக் எஸ்ஸை யூஸ் பண்ணுவோம், ரைட் பண்ணுறதுக்கும் ரீட் பண்ணுறது ரெண்டுமே பண்ணுறதுக்கு லாக் எக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னது வந்து டூ ஃபேஸ் கமிட் ப்ரோட்டோகால். ஓகேவா? செகண்டாக இப்போ சொன்னது டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸோ இது எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸையாவது வந்து நம்ம படிச்சுட்டு போயிட்டு இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.